திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோயில் உலகிலேயே மிகவும் புகழ்பெற்ற மற்றும் செல்வச் செழிப்புமிக்க ஆன்மீக தலங்களில் ஒன்றாகும். இதன் நீண்ட வரலாற்றையும் புராணக் கதைகளையும் கீழே விரிவாகக் காணலாம். புராண வரலாறு. தல புராணம். திருப்பதி உருவான கதை சுவாரஸ்யமானது. பிருகு முனிவரின் சோதனை. முனிவர்கள் யாகத்தின் பலனை யாருக்குத் தருவது என தீர்மானிக்க பிருகு முனிவரை அனுப்பினர். அவர் வைகுண்டம் சென்றபோது திருமால் அவரை கவனிக்காததால் கோபமடைந்த முனிவர் திருமாலின் மார்பில் உதைத்தார். மகாலட்சுமியின் ஊடல். திருமால் கோபப்படாமல் முனிவரின் பாதத்தை வருடி கொடுத்தார். ஆனால் தனது இருப்பிடமான மார்பில் முனிவர் உதைத்ததை ஏற்காத மகாலட்சுமி கோபித்துக்கொண்டு பூலோகத்திற்கு கோலாப்பூர் வந்துவிட்டார். சீனிவாசன் வருகை. லட்சுமியை தேடி திருமால் பூமிக்கு வந்து சீனிவாசன் என்ற பெயரில் திருவேங்கட மலையில் ஒரு புற்றில் தவம் இருந்தார். பசியால் வாடிய அவருக்கு பிரம்மாவும் சிவனும் பசுவாகவும் கன்றாகவும் மாறி பால் வழங்கினர். வகுளாதேவியின் அன்பு. புற்றில் சீனிவாசன் இருந்தபோது ஒரு இடையன் வீசிய கோடரி அவர் தலையில் பட்டது. காயமடைந்த சீனிவாசனை முற்பிறவியில் யசோதையாக இருந்த வகுளாதேவி தன் மகனாக ஏற்று பராமரித்தார். பத்மாவதி திருமணம். ஆகாசராஜனின் மகளாக பிறந்த பத்மாவதி தாயாரை மகாலட்சுமியின் அம்சம் சீனிவாசன் மணந்தார். இந்த திருமணத்திற்காக குபேரனிடம் சீனிவாசன் பெருமளவு கடன் வாங்கியதாகவும் அந்த கடனை அடைக்கவே பக்தர்கள் இன்றும் காணிக்கை செலுத்துவதாகவும் ஐதீகம். வரலாற்று பின்னணி. திருப்பதி கோயில் மிகவும் பழமையானது. இதன் வரலாற்றை தமிழ் இலக்கியங்களும் கல்வெட்டுகளும் உறுதிப்படுத்துகின்றன. சங்க இலக்கியங்கள். சிலப்பதிகாரம், மணிமேகலை போன்ற காப்பியங்களில் திருவேங்கடம் பற்றிய குறிப்புகள் உள்ளன. ஆழ்வார்கள் இத்தலத்தை மங்களாசாசனம் செய்து பாடியுள்ளனர். 108 திவ்ய தேசங்களில் ஒன்று. மன்னர்களின் திருப்பணி. தொண்டைமான் சக்கரவர்த்தி. இவர்தான் முதலில் இக்கோயிலை கட்டியதாக கூறப்படுகிறது. பல்லவர்கள் மற்றும் சோழர்கள். கிபி 966இல் பல்லவராணி சாமிவை என்பவர் இக்கோயிலுக்கு பல தானங்களை வழங்கியுள்ளார். பிற்காலத்தில் சோழர்களும் பாண்டியர்களும் கோயில் கோபுரங்களையும் மண்டபங்களையும் விரிவுபடுத்தினர். விஜயநகர பேரரசு. திருப்பதி கோயில் இன்றிருக்கும் பிரம்மாண்டத்திற்கு முக்கிய காரணம் கிருஷ்ணதேவராயர் ஆவார். இவர் பலமுறை இங்கு வந்து வைர ஆபரணங்களையும் தங்கத்தையும் அள்ளி வழங்கியுள்ளார். ஆனந்த நிலையம். கருவறை விமானம் தங்கத்தால் வேயப்பட்டதும் இவர் காலத்திலேயே. கோயில் சிறப்பம்சங்கள். ஆனந்த நிலையம். பெருமாளின் கருவறை விமானம் தங்க கவசத்தால் மூடப்பட்டுள்ளது. 7 மலைகள். சேஷாத்ரி, நீலாத்ரி, கருடாத்ரி, அஞ்சனாத்ரி, விருஷபாத்ரி, நாராயணாத்ரி மற்றும் வெங்கடாத்ரி ஆகிய 7 மலைகள் ஆதிசேஷனின் 7 தலைகளாக கருதப்படுகின்றன. நிர்வாகம். 1933இல் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் டிடிடி உருவாக்கப்பட்டு இன்று வரை கோயிலை சிறப்பாக நிர்வகித்து வருகிறது. முக்கிய மரபுகள். வராக சுவாமி தரிசனம். பெருமாளுக்கு தங்குவதற்கு இடம் கொடுத்தவர் வராக சுவாமி. எனவே இன்றும் முதலில் வராக சுவாமியை தரிசித்த பின்னரே ஏழுமலையானை தரிசிக்க வேண்டும் என்பது விதி. தலமுடி காணிக்கை. தனது காயத்திற்கு மருந்து போட கூந்தலை தந்த நீலாதேவிக்கு மதிப்பளிக்கும் விதமாக பக்தர்கள் தங்கள் தலைமுடியை காணிக்கையாக தருகின்றனர். திருப்பதி கோயிலின் வேறு ஏதேனும் குறிப்பிட்ட சடங்குகள், எடுத்துக்காட்டு பிரம்மோற்சவம் அல்லது தரிசன முறைகள்